ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா சுடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா சுடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய வெங்காயம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 5 தக்காளி அது நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸ் அதையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் சேர்க்க போகிற மசாலா மஞ்சத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த காளானையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க வேண்டியதான். நம்ம பாஸ்மதி ரைஸ் சமைக்கிறோன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைப்போம். இன்றைக்கி நான் ரேஷன் பச்சரிசியில் தான் சமைக்கிறேன். அதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் தான் சமைக்கிறோம். இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், 2 கிளாஸ் தண்ணி. குக்கர் மூடியை திருப்பி போட்டு நல்லா தண்ணி கொதி வர வெயிட் பண்ணிவிட்டு, இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 விசில் விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பை பாய்.